ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றுமொழி தொடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சுடர் அப்பப்போ அம்மாவை நினச்சி ரொம்ப சேடாக இருக்கிறத வெற்றியால் தாங்கிக்கவே முடியல. தான் பொண்ணு இந்த அளவுக்கு கஷ்டப்படுறா அப்படின்னு அது எந்த ஒரு ஆகாத விஷயமா இருந்தாலும் சரி அதை நடத்தி கொடுத்தே தீரணும் அப்படின்னு வெற்றி முடிவு பண்ணி சுடருக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. நான் எப்படியாச்சும் அம்மாவை பார்க்க பர்மிஷன் வாங்கி தரேன் அப்படின்னு. இதை கேட்ட உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சுடருமே கூட. என்னதான் வெற்றி அப்படி சொன்னதுக்கப்புறமும் சுடர் சந்தோஷப்பட்டாலும் அவங்க மகேஷ் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க ஃபஸ்ட் மார்க் எடுத்ததுக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சு போட்டு ரொம்ப ஹாப்பியாக சுடர் கூட ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இத்தனை வருஷம் இல்லாத தவம் அப்படின்ற மாதிரி தான் வெற்றிக்கு சுடர் ஊட்டி விடுற ஒரு தருணமும் அதே மாதிரி தான் ஊட்டி சுடருக்கும் வெற்றி ஊட்டி விடுற தருணமும் அதே மாதிரி தன் பொண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து ஹாப்பியாக விளையாடிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து புலிக்குட்டி கூட ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்னதான் அபி மேலே கோவம் இருந்தாலும் சுடர் சேடாக இருக்கிறத வெற்றியால் தாங்கிக்கவே முடியல. சுடர் சந்தோஷமாக எப்பயுமே இனிமேல் இருக்கணும். 10 வருஷம் அவள் அனுபவித்த தண்டனையே போதும். இன்றைக்கி ஒரு நாள் கூட சுடர் கவலையே படக்கூடாது அப்படின்றதுனால அவள் சந்தோஷம் எதுவோ அது புரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சு கொடுக்கணுன்னு வெற்றியை முடிவு பண்ணி ஒரு அப்பாவாக அவரோட கடமையே செஞ்சிட்ருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப சுடர் ஹாப்பியாக இருக்காங்க. அப்புறம் தான் சுடர், நீ இப்போ எக்ஸாமில் வேறு ஃபஸ்ட் மார்க் எடுத்துருக்குற, நான் இப்போ இந்த கிஃப்டை கொடுத்தா கூட நீ வாங்கிக்க மாட்டியா, ப்ளீஸ் வாங்கிக்கோயேன் அப்படின்றாங்க. அங்கிள், என்ன அங்கிள் இவ்வளோ பெரிய கிஃப்டெல்லாம் சுடருக்கு கொடுக்குறீங்க, வீட்டில் தெரிஞ்சால் திட்டுவாங்க அப்படின்றாங்க. இதில் என்னப்பா தப்பாக இருக்குது, சுடர் ஃபஸ்ட் மார்க் எடுத்துருக்குறா, நான் விருப்பப்பட்டு இதை கொடுக்குறேன், நீயும் கூட இருக்கிற, உன் மாமா கிட்ட அதாவது உன்னோட டேடி கிட்டே சொல்லு, சுடர் இந்த கிஃப்ட்டை வாங்கிக்கிட்டோம் அப்படின்றாங்க. இல்லை கேப்டன், நீங்கள் எங்களுக்காக நீங்களே உங்கள் கையால் சமைச்சு சாப்பாடை வச்சிங்கல்ல, இதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, போதும் கேப்டன், அது லேட் ஆகிடுச்சு, கிளம்பலாமா வீட்டுக்கு அப்படின்றாங்க. சரி சரி வாங்க கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரேன்னு. அதுக்கப்புறம் பிள்ளைங்கள 2 பேரையும் கூட்டிகிட்டு வெற்றியும் புலிக்குட்டியும் கூட்டிகிட்டு விட்டுட்டு வரேன்னு மகேஷ் கிட்டே சொல்லிட்டு வண்டியில் கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க. சுடன், ஓகேவா, ஹாப்பியா அப்படின்றாங்க. ஓகே கேப்டன், பாய் அப்படின்றாங்க. அவங்களும் விட்டுட்டு கிளம்பி வந்துடுறாங்க. என்ன வெற்றி, இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்த போல இருக்கே அப்படின்றாங்க. இருக்காத பெண்ணை, என் பொண்ணு சுடருக்காக நானே சமைச்சு என் கையில் ஊட்டி விட்டுருக்கேன், அவளும் எனக்கு ஊட்டி விட்டுருக்கா, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு வெற்றி புலிக்குட்டிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. நான் தான் பார்த்தனே, எனக்கே இல்லாத சந்தோஷம் முகத்தில் இருந்துச்சுடா வெற்றி, இதே சந்தோஷத்தோடு நீ இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் தெரியுமா அப்படின்றாங்க. எதுக்குடா இப்போ சந்தோஷத்தை பற்றி பேசுகிற, நான் சுடர் வந்ததுனால ஹாப்பி தான், ஆனால் என் சந்தோஷம் மொத்தத்தையும் அவளே கெடுத்து விட்டுட்டு போயிட்டாளே அப்படின்றாங்க. வெற்றி, இப்போ தான் நீ சந்தோஷமாக இருந்த, தேவையில்லாமல் நீ அடுத்து வேறு எதையும் பேசிகிட்டு இருக்காது என்ன, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலடா, சுடர் உன் பொண்ணு உன் கூட இருந்ததுனால நீ ரொம்ப சந்தோஷமாக இருந்த போல இருக்கேன்னு தான் சொன்னேன் அப்படின்றாங்க. ஆமாண்டா, ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்றாங்க. அதை பார்க்கும்போது எனக்கே அளவில்லாத சந்தோஷமாக இருந்துச்சுடா வெற்றி, எப்பயுமே நீ இப்படியே இருக்கணும், சுடரும் நீயும் அப்படின்றாங்க. கண்டிப்பாடா, இதுக்கு மேலே எனக்கு பொண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் நான் செஞ்சே காட்டுவேன், அவளை சந்தோஷமாக வச்சுப்பேன் அப்படின்றாரு. சரிடா. அப்புறம் அபியை சுடர் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. சரி, எப்படியாச்சும் இதுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுக்கணும் தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்றாரு. இதை கேட்ட உடனே, என்னடா நீ அபி மேலே அந்தளவுக்கு கோவத்தில் இருப்ப, இப்போ அபியை பார்க்க சுடருக்கு பர்மிஷன் தான் வாங்கி கொடுக்குறியா அப்படின்றாங்க. ஒரு பக்கம் பொண்ணா இன்னொரு பக்கம் பொண்டாட்டியான்னு தெரியாமல் இருக்கல. இப்போது பொண்டாட்டி பண்ணது தப்பே இருந்தாலையும் தான் பொண்ணுக்காக அவளோட சந்தோஷத்துக்காக அவன் அம்மாவை பார்க்க நீ ஒரு அப்பாவாக பர்மிஷன் வாங்கி கொடுக்க போகிற அப்படி தானே அப்படின்றாங்க. புலிக்குட்டி, நீயா தேவையில்லாமல் எதோ கற்பனை பண்ணிக்காத, சுடருடைய சந்தோஷத்துக்காக மட்டும்தான் நான் அதை செய்கிறேன், மற்றபடி அவள் மேலே என்றைக்குமே எனக்கு கருணையும் பாசமும் வரவே வராது, அவளை பற்றி நீ பேசவே பேசாத அப்படின்றாங்க. சரிடா வெற்றி, நான் எதுவும் பேசுறது கிடையாது அப்படின்றாங்க. கர்ணா அப்புறம் ஸ்வேதாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா, கர்ணா வா கர்ணா சாப்பிடுவேன் அப்படின்றாங்க. என்ன வெற்றி, ஆச்சரியமாக இருக்குது, இன்றைக்கி நீயே வா உட்காந்து சாப்பிடுவேன்னு கூப்பிடுற, என்ன ஒரு அதிசயமாக இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா இன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலில் எக்ஸாம் மார்க் வந்துடுச்சுல்ல, ஸோ பிள்ளைங்கள்லாம் ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க, அதனால் வெற்றியே அவன் கையால் சமைச்சு, அதான் உங்களுக்கு கூட நல்லாவே தெரியுமே, சுடர், தருண், ஸோ இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து மகேஷோடு சேர்ந்து அவங்களுக்கு சாப்பாடு அவங்க கையால் செஞ்சு கொடுத்தான். இப்போ தான் அவங்களும் கிளம்புனாங்க, அதான் விருந்தே சமைச்சிருக்கான், வெற்றி சாப்பிடுங்கண்ணா அப்படின்றாங்க. ஆஹா வெற்றி, உன் கையால் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, நீ ரொம்ப நாள் ஆச்சுல சமைச்சு கொடுத்து, இன்றைக்கி ஒரு பிடிச்சிட வேண்டியது தான் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நீங்கள்
நீங்களும் வாங்க சாப்பிடலான்னு ஸ்வேதாவை கூப்பிடுறாங்க. இல்லை எனக்கு வேண்டான்னு அவங்க அப்படியே போயிடுறாங்க. சரி வெற்றி, ஸ்வேதா போனால் போகட்டும், எனக்கு போடுன்னு கர்ணா உட்காந்து ஃபுல்லாக சாப்பிட்றாங்க. வெற்றி பரவாயில்ல வெற்றி, சூப்பராக சமைச்சிருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு கர்ணா கூட. அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அப்போது அபி நாவலை எழுதி முடித்து சப்மிட் பண்ணிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில். அது அவங்களும் பிரிண்ட் அவுட் போட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒப்படைச்சிட்டாங்க. ஸோ அவங்க அத்தனை பேர் போட்டி போட்டதில் அபிக்கும் கிடைச்சிருக்கு ஒரு பரிசு. அந்த பரிசுக்காக அபியை பாராட்டி அவங்களுக்கு விருது கொடுக்கணும் அப்படின்னு கவர்னர் மூலயமா ஸோ முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்த அபி கேள்விப்பட்ட உடனே அவங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்க இந்த சந்தோஷத்தை விட நமக்கு காசு வரப்போகுது, இதில் நம்ம சம்பாதிச்சிட்டோம், இதில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்றதையும் தாண்டி அடுத்து அவங்க குடும்பத்தை எப்படியாச்சும் மீட் பண்ண முடியுமா, சுடரை பார்க்க முடியுமான்ற ஆசை தான் அவங்களுக்குமே. சுடருக்கு இருக்கிற அதே ஏக்கம் அபிக்கும் இருக்குது. இப்போ அடுத்து மேடம் கிட்ட, மேடம் எனக்கு கவர்னர் விருது கொடுக்குறப்போ அந்த ஃபங்க்ஷனை வெளில எங்கேயாச்சும் தனியாக வைப்பாங்களா இல்லை ஜெயிலே வைப்பாங்களா மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அபி, உனக்கு தகுந்த பாதுகாப்போட எல்லாத்தையும் வெளியில் தான் செய்வாங்க, கவர்னரால் ஜெயிலுக்கு எல்லாத்தையும் பண்ண முடியாது இல்லையா, உள்ளே எதையும் வைக்க முடியாது, வெளியில் தான் அப்படின்றாங்க. மேடம் அப்போ எப்படியாச்சும் சுடர் அண்ணன் வீட்டில் எல்லாரையும் பார்க்க பர்மிஷன் கிடைக்குமா, அவங்க அந்த பதவிக்கு அதாவது அந்த விருதுக்கு வர முடியுமா, அவங்கள நாங்கள் மீட் பண்ணி பேச முடியுமான்னு தான் அபி கேட்குறாங்க. அபி அதெல்லாம் முடியாது அபி, உன்னை ரொம்ப சேஃபாக இந்த விஷயத்துக்காக மட்டும்தான் உன்னை உள்ளேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறோம் ப்ராப்பர் பர்மிஷனோட, அப்படியெல்லாம் வெளியில் யாரையும் உன்னை பார்க்க அலோவ் பண்ண மாட்டாங்க, முக்கியமாக பர்மிஷன் இருக்கணும் அபி, பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் உன்னை பார்க்க முடியும், அதை நீ நினச்சா முடியாது, அவங்க பர்மிஷனோடு வந்தால் உன்னை பார்க்க முடியும், இல்லைன்னா முடியாது, எல்லாருமே அங்கே பெரிய பெரிய ஆட்களாக தான் வருவாங்க, கண்டிப்பாக அது முடியாது, உன்ன மாதிரி காம்படிஷனில் கலந்துக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட ரிலேட்டிவ் யாராச்சும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரீசன்னோடைய வந்தால் மட்டும்தான் ஸோ உள்ளே விட முடியும், பர்மிஷனோட இல்லை தான் முடியாது அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அபிகிட்ட சொல்லவும் சரிங்க மேடம், தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நாளைக்கு உனக்கு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஓகே மேடம் தேங்க்ஸ் அப்படின்னு கூட இருக்கிற குமுதாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல அபி, எப்படியோ நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த விஷயத்த முடிச்சிட்டேன் அப்படின்றாங்க. இருந்தாலும் உனக்கு இருக்கிற ஏக்கமோ பதற்றமோ எனக்கு நல்லாவே புரியுது, நீ விருது வாங்குறப்போ சுடார உன் அண்ணன் எல்லோரும் உன் கூட இருந்தால் நீ சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறேன், ஆனால் அதுக்கு தான் வாய்ப்பு இல்லைன்னு மேடம் சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, விடு அபி, நீ இப்போது ஏறின முன்னேற்றத்தில் முதல் படி எடுத்து வச்சு அதில் ஜெயிச்சிட்ட, அதை நினச்சி சந்தோஷப்படுன்னு குமுதாவும் கூட சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்காங்க. சுடரும் அதாவது இவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பேப்பர் நியூஸ் டிவிலலாம் வரும்ல, அண்ணன் சுடர் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்றாங்க. இதே சமயத்தில் நீ இன்னொரு விஷயம் நோட் பண்ணி அபி, எப்படி உன் அண்ணனும் சுடரும் இதை பார்த்து சந்தோஷப்படுவாங்களோ அதே சேம் டைமில் இந்த நியூஸ் எல்லாருக்கும் போகும், இதை கர்ணா உன் புருஷன் எல்லாரும் பார்ப்பாங்கல்ல அப்படின்றாங்க. ஏன் குமுதா அதை ஞாபகப்படுத்தினேன், அந்த அரக்கன் இதை பார்த்தா இதை கூட நடக்க விடாமல் செய்யக்கூட அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், கொடூரமான அரக்கன் அவன், நான் நல்லா இருக்கவே கூடாதுன்னு அவன் முடிவு பண்ணுவான், ஜெயலலிதாலாம் எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க, நான் எப்படி வின் பண்ணுற குழப்பத்திலே அவள் இருப்பாள், அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவனை பற்றி அப்படின்னு தான் கோவத்தோட அபி பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடு நைட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா மாமா அப்படின்றாங்க. சுடருத்தரணும் மகேஷ் விட்டுட்டு போனதுக்கப்புறமா ஸோ அப்போ வீட்டில் மார்க் எடுத்ததை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சுடர் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கா, தியா செகண்ட் ரேங்க் எடுத்திருக்கான்னு அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தருண் நீ அப்படின்றாங்க. அப்பா நான் கூட என்னுடைய கிளாஸில் செகண்ட் மார்க் எடுத்திருக்கிறேன்னு தருண் சொல்கிறாரு. ஓ ரொம்ப ஹாப்பி, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. அடுத்து 3வது ப்ரைஸில் யார் இருக்கான்னும் போது மகேஷ் தான் இருக்கான் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம எல்லாருமே ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் ரேங்க்குன்னு எடுத்துருக்கீங்களே அப்படின்றாங்க அவருடைய மாமா. ஆமாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்கன்னு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு டிவி பார்த்துட்ருக்குறாங்க. இவருடைய மாமா ஆஃபீஸ் முடிச்சு நைட் டைமில் வேலை செஞ்சிட்ருக்காரு, தையல் வேலை. அந்த சமயத்தில் தான் நியூஸ் வருது டிவியில். இதை கேட்டுட்டு மாமா மாமான்னு சுடர் கத்துறாங்க. என்னாச்சு சுடர் அப்படின்னுமோ, இங்கே பாருங்கள் மாமா அப்படின்னு சரளா எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நியூஸை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அபியை பற்றின நியூஸ் அதில் வந்த உடனே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகிறாங்க.
அம்மு ஜெயிலில் ஏதோ விஷயம் பண்ணியிருக்காங்க போல இருக்கு, ஏதோ கதையெல்லாம் எழுதியிருக்காங்க, அதுக்காக வந்துட்டு அவங்களுக்கு விருது கொடுக்க போகிறாங்களா மாமா அப்படின்றாங்க. ஆமாம் தான், இதோ நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சண்முகம் சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்ல, அபி ஜெயிலில் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த செஞ்சிட்ருக்கா அப்படின்றாங்க. ஆமாம், இவ என்ன தனியாக யோசிச்சு ஒரு கதை எழுதி ஒரு புக் எழுதி பெரிய சாகசம் படிச்சிட்டாளா? ஏற்கனவே எழுதுகிற புக்கை அதில் தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதி முடிச்சிருக்கிறா, இது என்ன பெரிய விஷயமா அப்படின்றாங்க. சரிலாம், அதுக்கு கூட ஒரு திறமை வேணும், அத்தனை பேஜஸையும் கொடுத்த டைம்குள்ளே நான் பார்க்கல கண் விழிச்சு தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணி எழுத முடிக்கணும். உண்மையிலே அதெல்லாம் யாராலையும் முடியாதுல்ல. அந்த கதை பர்ஃபெக்டாக வந்திருக்கணும். இங்கிலீஷில் இருக்கிறதுக்கும் தமிழ் எழுதுறதுக்கும் நிறைய வேறுபாடுகள்லாம் வரும், அந்த எல்லாத்தையும் வச்சு தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க. அப்படி அவ்வளோ போட்டியில் அத்தனை பேருக்கு மத்தியில் செலக்ட் பண்ணியிருக்கா, அதாவது அபியோட இதை செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க, அபி வின்னர் இருக்கா அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயந்தான். இதை சாதாரணமாக நம்ம எடை போட்டுறக்கூடாது அப்படின்றாங்க. ஆமாம் மாமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி. மாமா, அப்போது அம்முக்கு விருது கொடுக்குறப்போ நாமளும் அம்மாவை போய் பார்க்க முடியுமா அப்படின்றாங்க. என்ன சொல்கிறார் இப்படி சொல்லிட்டேன், அதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. அம்மாவை அப்படி டக்குன்னு வெளியில் கூட்டிகிட்டு வந்துட மாட்டாங்களே, நம்மளையும் பார்க்க விட மாட்டாங்கள்ல. அபி விருது கொடுக்கறதுக்காக வெளியில் வரா, அதனால் அவளை ப்ராப்பராக செக்யூரிட்டியோட அபியை வெளியில் கூட்டிகிட்டு வந்து திரும்பவும் கூட்டிகிட்டு போயிடுவாங்களே, நம்ம அபியை கண்ணில் கூட பார்க்க முடியுமா இல்லையான்னு தெரியல அப்படின்ட்டு இருக்காங்க. ஏம்மா, அடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணியும் அம்முக்கிட்ட போய் பேசிட்டு வந்ததெல்லாம் பத்தாதா, திரும்பவும் இப்படி ஆரம்பிக்காதா, இந்த மாதிரி இன்னொரு தடவை ஏதாச்சும் செஞ்சீங்க அவ்வளோதான் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கூலுக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும், தேவையில்லாமல் ஏதாச்சும் பண்ணி வச்சிங்க அவ்வளோதான், அப்புறம் நடக்கிறதே வேறையாக இருக்கும் அப்படின்னு கோவமாக திட்டிட்டு போயிடுறாங்க அவங்களுடைய அத்தை. அதுக்கப்புறமா மாமா அப்படின்னு சொல்கிறோம், அம்மாவை பார்க்கணும் போல இருக்குன்னு ஃபீல் பண்ணிவிட்டு நைட்டு வந்து அந்த பொம்மை கூடயே பேசிட்டு தூங்கிடுறாங்க. மறுநாள் வந்து ஸ்கூலுக்கு போக போகிறாங்க. இன்னொரு சைடு இந்த கருணா வந்து அப்படி நினச்ச மாதிரி இந்த நாவல் எழுதி முடித்து விருது வாங்க போகிறாங்கன்னு நினச்சி ரொம்ப கோவத்தோடு தான் இருக்காங்க. இதே சமயத்தில் ஸ்வேதா ஒரு பக்கம், இந்த மாதிரிலாம் ஜெயிலெலாம் பர்மிஷன்லாம் கொடுப்பாங்களா, போய் இவளுக்கு யார் அதை எழுத சொல்லி கொடுத்தது, இவெல்லாம் அதுக்கு தகுதியே இல்லாதவ, இதெல்லாம் எழுதிட்டா அவள் பெரிய ஆளா, அப்படி இப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே மறுநாள் ஸ்கூலுக்கு சுடர் வந்துட்டு இருக்கும்போது வெற்றியும் வழக்கம் போல் சுடரை மீட் பண்ணி பார்த்து பேசுகிறாங்க. என்னாச்சு சுடர், ஏன் டல்லாக இருக்கா அப்படின்னு. அம்மு அப்படின்றாங்க. எப்பயுமே உனக்கு அம்மு ஞாபகம் தானா, நான் தான் அம்மு பக்கம் எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்றாங்க. கேப்டன், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா, என் அம்மு ஜெயிலில் ஏதோ நாவல் எழுதியிருக்காங்களாம், அதில் அவங்க காம்படிஷன் மாதிரி கலந்துக்கிட்டு வின் பண்ணியிருக்காங்களாம், அதுக்கு அம்முக்கு இப்போ அங்கே விருதெல்லாம் கொடுக்க போகிறாங்களாம், என்னையும் அங்கே கூட்டிகிட்டு போகிறீங்களா ப்ளீஸ், எப்படியாச்சும் அம்மாவை பார்க்க பர்மிஷன் வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, அம்மாவை அங்கே போய் பார்க்குறதுக்கு எனக்கு பர்மிஷன் வாங்கி தரீங்களா அங்கிள், ப்ளீஸ் கேப்டன் அப்படின்றாங்க. அவ்வளோதானே சுடர், செஞ்சுட்டா போச்சு அப்படின்றாரு வெற்றி. இதை கேட்ட உடனே சுடர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலே கேப்டன் முடியுமா உங்களால் அப்படின்றாங்க. கண்டிப்பாக சொல்கிறார், நான் எப்படியாச்சும் அவங்கள மீட் பண்ண உனக்கு நான் வந்துட்டு வாங்கி தரேன் பர்மிஷன் அப்படின்றாரு. உங்களுக்கு கவர்னரை தெரியுமா அப்படின்றாங்க. கவர்னர்லாம் தெரியாது, அவர் அவ்வளோ பெரிய ஆள் டேரெக்டாக நம்ம மீட் பண்ணி பேச முடியாது, கவர்னர் மூலிமா ஒரு ஆளை எனக்கு நல்லாவே தெரியும், அவர்கிட்ட பேசினா கண்டிப்பாக கவர்னரை பார்க்க நமக்கு பர்மிஷன் வாங்கி கொடுப்பாரு மினிஸ்ட்ரு, அவர்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் கேப்டன், ப்ளீஸ் கேப்டன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. இன்றைக்கி மதியத்துக்கு மேலே அம்முவை அந்த விருது கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு வர போகிறாங்க. இன்றைக்கி மதியம் ஸ்கூலில் லீவ் போட்டுட்டு எப்படியாச்சும் அவங்கள பார்க்க பர்மிஷன் கிடைக்குமா அங்கிள் அப்படின்றாங்க. அவ்வளோதானே, இப்போ என்ன காலையில் 9:30 தான் ஆகுது டைமு, இன்னும் டைம் இருக்குது உனக்கு, அதுக்குள்ளே போய் பர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு வந்து லன்ச் டைமில் கொடுக்குறோம் ஓகேவா அப்படின்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் கேப்டன், நான் ஆவலுடன் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் உங்களுக்காக அப்படின்றாங்க. கவலைப்படாத சுடர், கேப்டன் உனக்கு வாக்கு கொடுத்தா கண்டிப்பாக அதை செய்வேன் என்ன அப்படின்றாரு. சரிங்க கேப்டன் அப்படின்னு சுடர்கிட்ட பேசிட்டு சுடர் உள்ளே போயிடுறாங்க. வெற்றியுமே இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் சுடர் ஆசைப்பட்ட இந்த ஒரு விஷயத்த நிறைவேற்றணும், பேசி அவருக்கு பர்மிஷன் வாங்கி கொடுக்கணுன்னு அதுக்காக வந்து பர்மிஷன் வாங்கிட்டு வரதுக்காக வெற்றி போய் அவர்கிட்ட பேசி பர்மிஷனும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. லன்ச் டைமில் பர்மிஷன் லெட்டரை கொடுக்கும்போது சுடர் ரொம்ப ஹாப்பி.
அதுக்கப்புறமா சுடருமே ஸ்கூல் முடிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. மாமா மாமா அப்படின்னு கத்திக்கிட்டு அவரும் ஆஃபீஸ் முடிஞ்சு அப்போ தான் வந்து நிற்கிறாரு. இப்போ தான் நான் வர சுடர், இங்கே பாரு பின்னாடி இருக்கேன் என்ன அப்படின்றாரு. மாமா நம்ம அம்மாவை பார்க்க போகலாமா அப்படின்றாங்க. என்ன சுடர், காலையில் தானே உனக்கு அவ்வளோ தூரம் சொன்னேன் அப்படின்றாங்க. ஏடி அந்த மனுஷனை நிம்மதியாக இருக்கவே விட மாட்டியா? இப்போ தானே ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு வந்து நிற்கிறாரு. இதுக்கப்புறம் இன்னும் ப்ளவுஸ் தைக்கணும், நிறைய வேலை இருக்குது. ஏன்டி இப்படி படுத்துற? சும்மாவை உன்னை படிக்க வைக்கிறது, ஃபீஸ் கட்டணும், நிறைய செலவு இருக்குல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு வேறு செலவாச்சு, ஏன்டி இப்படி உயிரை வாங்குறேன்னு பேசிகிட்டே இருக்காங்க. சரலா குழந்தைகிட்ட என்ன பேசிகிட்டு இருக்க நீ முதல்ல போ, சுடருக்கு நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன் அப்படின்றாங்க. சுடர் ப்ளீஸ்மா சொன்னால் புரிஞ்சுக்கோமா அப்படின்றாங்க. மாமா நான் ஒன்றும் நடக்காத ஒரு விஷயத்துக்கு பிடிவாதம் பிடிக்கல. கேப்டன் இருக்கார்ல மகேஷோட அங்கிள், அவர் அம்மாவை பார்க்க எனக்கு பர்மிஷன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் பர்மிஷன் லெட்டர், வாங்க மாமா இந்த பர்மிஷன் லெட்டரை வச்சு அம்முவை விருது கொடுக்குற இடத்துல போய் நம்ம பார்த்து பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு இங்கே சுடர் சொல்லவும் இது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது சண்முகத்துக்கு. என்ன சொல்கிற சுடர் அப்படின்னு. ஆமாம் ஆமாம்மா அப்படின்னு ஒன்று அந்த லெட்டரை வாங்கி படிச்சுட்டு, ஆமாம் சே உன் அங்கிள் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு, அவரை நானும் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன், பார்க்கவே முடியல. அவருக்கு நீ தேங்க்ஸ் சொல்லணும் சரியா அப்படின்றாங்க. நான் ஏற்கனவே தேங்க்ஸ் சொல்லிட்டேன் மாமா அப்படின்றாங்க சுடர். நான் சொன்னேன்ட்டு திரும்பவும் தேங்க்ஸ் சொல்லிடுங்க அப்படின்றாரு. ஓகே மாமா அப்படின்ட்டு இருக்கவும் சரி நீ போய் ரெடியாகி கிளம்பலாம் அப்படின்னு இவரும் ரெடி ஆகுறாங்க. எங்கெங்க கிளம்பிட்டீங்கன்னு சரலா வந்து கேட்கவும், மகேஷோட அங்கிள் கேப்டன் இருக்காருல்ல அவர் இதோ பாரு சுடருக்கு அம்மாவை பார்க்க பர்மிஷன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. அவங்க பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, அதான் அவள் சுடர் கேட்டிருக்கா போல இருக்குது, அவங்களும் பர்மிஷன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. சுடர் ஆசைப்படுறா, நான் ஒரு எட்டு போய் அம்மாவை காட்டிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறேன் நீ அப்படின்றாங்க. என்னடி உனக்கு வேறு வேலையே இல்லையா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இழுத்துட்டு வந்துட்டே இருப்பியா அப்படின்றாங்க. பிரச்சனைலாம் இல்லை கேப்டன் அங்கிள், நான் ஏன் சேடாக இருக்கன்ற விஷயத்த கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை அம்மாவை காப்பாற்றினது அவர் தானே, அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும், நான் எதுவுமே சொல்லலை. ஜெயிலில் இருக்காங்க அம்முன்னெல்லாம் நான் சொல்லலை, அவருக்கா தெரிய வந்துடுச்சு அத்தை, அதனால் அவர் பர்மிஷன் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜெயிலில் இருக்கிற அம்மானு எல்லாருக்கும் சொல்லிவிடுவோம் போல இருக்குது, என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட அத்தை கோவமாக போயிடுறாங்க. சரி வா சுடர், அத்தையை பற்றி நீ கவலைப்படாதன்னு கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இன்னொரு சைடு இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அடுத்து சுடர் அபியை பார்த்து என்ன பண்ண போகிறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.